Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 2 பழைய துருப்பிடிச்ச கூண்டு இருந்துச்சு. அது 2 ஆட் பண்ணி சூப்பராக ஒரு கூண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா பண்ணோம். இந்த கூண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்போ வந்து ஒரு ₹1000 மணிக்கு 2000 மணிக்கு அப்போ வாங்கினோம். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் போட்டோம். சரி துரு வெறிடுச்சு, அந்த துரு பிடிச்ச பாட்டெல்லாம் வெட்டி நீட்டாக ஒரு சூப்பராக ஏதாவது வீடு மாதிரி கேஜ் பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த துரு பிடிச்ச ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இந்த கூண்டை இறக்கி போட்டால் கூட ஒரு ₹150 ₹200 மேலே கூட போகாது, அந்தளவு இருந்துச்சு. சரி கூண்டை பார்த்தீங்கன்னா வேகமாக கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டு வந்து 4 அடி கூண்டு, இன்னொரு கூண்டு வந்து 4 அடி கூண்டு, கீழே ஒன்று மேலே ஒன்று. ஒன்றில் வந்து அகலம் பார்த்தீங்கன்னா 1.5, இன்னொன்றில் 2. அப்போது ஃபஸ்ட்டு மேலே இருக்க கூண்டில் உள்ள பாக்ஸை ஃபுல்லாக பிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து ஆட் பண்ணியாச்சு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா கூண்டு பண்ணுறப்ப இந்த கட்டிங் பேர் வாங்கிக்கோங்க. இப்போ நான் கையில் வச்சு கட்டிங் வைத்தா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கூண்டு பண்ணுறப்ப. ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கட்டிங் பேர் வந்து பார்த்திங்கன்னா கூண்டை வளைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த கட்டிங் பேரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக ரோல் வாங்கி எப்படி கூண்டு பண்ணுறான்ற வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடுறேன். நிறையா பேர் வந்து கூண்டு பண்ணால் எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கூண்டு பண்ணால் காசு கிடைக்கும். பட் 1 ரோல் 2 ரோல் எடுத்து நீங்கள் புதுசாக கூண்டு பண்ணுறீங்கன்னா 1 ரோல் 2 ரோல் எடுத்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்தளவு அமௌண்ட் கிடைக்காது. உங்களுக்கு பெரிய கேஜ் இப்போ காக்டெயில் கேஜ் 3க்கு 1.5 ஒரு ரோல் வாங்கி 5 அடி 4 அடி ரோலில் வாங்கி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து யூஸாக இருக்கும். 1 கேஜ் லாபம் அப்படி நிற்கும். மொத்தத்துக்கே ஒரு ரோல் அடிச்சிங்கன்னா ஒரு 500 and 600 அவ்வளோதான் கிடைக்கும். இதே நீங்கள் பெரிய பெரிய கேஜஸாக அடிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லம்பாக கிடைக்கும். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கூண்டு செய்கிறதோட கூண்டு வாங்கி விற்றாவே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அமௌண்ட் நல்லாவே கிடைக்கும்னு சொல்லுவேன். இந்த கூண்டு ஃபுல்லாக ஃபினிஷிங் பார்த்துருந்துச்சின்னு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த கூண்டோட அப்டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் வந்து நான் ஃபுல்லாக போடுறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கூண்டு ரெடி ஆகிடுச்சு. சைடில் இருக்க பிட்டை ஃபுல்லாக அடைச்சிச்சுன்னா ப்ரீடிங் பாக்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கூண்டு ஓட்ட போட்டுருப்போம். அதுக்கப்புறம் இந்த கூண்டோட ஃபுல் ஃபினிஷிங் தான் 2 கேஜ் அடைச்சி நீட்டாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் பண்ணுறதுக்கு. அப்படி பார்க்க வந்து உங்களுக்கு அப்படி தெரியும். ஆனால் கேஜ் ஒர்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். பழக ஆரம்பித்தா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஈஸி தான். நன்றி, வணக்கம்.